ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு கிடைக்குகிற ஒரு இழிவான அல்லது ஒரு மோசமான ஒரு விஷயம் என்றால் அது 4 விஷயம். அதிலே ஒன்றுதான் அல் ஜாரு சூ, கெட்ட பக்கத்து வீட்டுக்காரன், வல் மர்அத்து சூ, கெட்ட மனைவி, வல் மர்கபு சூ, கெட்ட வாகனம், வல் மஸ்கனு பையி, நெருக்கடியான இறுக்கமான கஷ்டமான வீடு இந்த உலகத்தில் கிடைக்கிற இன்பத்துக்கு முரணானது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஈமானோடு ரசூலுல்லாஹ் 2வது இடத்துல பேசுறாங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஹதீஸ், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை ஏற்று மறுமையை நீங்கள் நம்பியிருந்தால், இந்த 2 நம்பிக்கையும் இல்லைன்னா அவன் என்ன செஞ்சு வேலை இல்லை, அவன் காபிராகிடுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபல் யகுல் கைரன், நீங்க பேசினா நல்லதை பேசுங்க, அவு லியஸ்முத், அல்லது வாய்மூடி மௌனியாக இருங்க. வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ ஃபல் யுக்ரிம் ஜாரா, தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனோடு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்க. நீங்க அல்லாஹ்வையும் ரசூலை, அல்லாஹ்வையும் மறுமையும் நீங்கள் நம்பி இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரனோடு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். அவனை மன்னிக்க தெரிஞ்சிருக்கணும், அவனுக்கு உதவி செய்ய தெரிஞ்சிருக்கணும், அவனுக்கு ஒன்றுண்டா நம்ம துடிக்கணும், அவனுக்கு ஏதாவது கஷ்ட நஷ்டம்டா நம்ம உதவி செய்யணும். அவனுக்குத்தான் இஸ்லாம் முதலாவது இடத்தை இந்த உலகத்திலே கொடுக்கிறது. எல்லா வீட்டுக்கும் கொடுக்கிறத விட முதலாவது கொடுக்கணும், உங்களுக்கு பக்கத்துல உள்ளவனுக்கு கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, அதபுல் முஃப்ரத் 88வது செய்தி, அஹ்மதுல 9675வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் பேசக்கூடிய ஒரு செய்தி. அபூ ஹுரைரா ரதியா அவர்கள் சொல்றாங்க, பாருங்க, கீலலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன ஃபுலானா தகூமுல் லைல, நிச்சயமாக இந்த பெண் இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறாள், வ தஸூமுன் நஹார், பகல் நேரத்தில் நோன்பு நோட்கிறாள், தன்னுடைய பொருளாதாரத்திலே இருந்து தான தர்மம் கொடுக்கிறாள். யா ரசூலுல்லாஹ், ஃபுலானா தகூமுல் லைல், இரவு நேரத்தில் இந்த பெண் எழும்பி தொழுகிறாள், பகல் நேரத்தில் நோன்பு நோட்கிறாள், நல்ல காரியம் செய்கிறாள், தண்ட பொருளாதாரத்திலே இருந்து தான தர்மம் கொடுக்கிறாள், வத்துதி ஜீரானஹா பிலிசானிஹா, அந்த பெண் பக்கத்து வீட்டுக்காரரை நோவினைப்படுத்துகிறாள் தன்னுடைய நாவால், பேச்சால். அவள் பேசுகிற பேச்சால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் படுகிற அவதி, படுகிற வேதனை அது கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஆனால் இரவு நேரத்தின் வணக்கம் அப்படி இருக்கிறது, பகல் நேரத்தின் நோன்பு அப்படி இருக்கிறது, தான தர்மங்கள் உயர்ந்திருக்கிறது, நல்ல பண்பாடுகள் நல்ல வணக்கங்கள் அவளிடத்தில் நிறைந்து காணப்படுகிறது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்களை தன்னுடைய நாவால் நோவினைப்படுத்துகிறாள். யா ரசூலுல்லாஹ் என்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஃபகால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா கைர ஃபீஹா, அவளுக்கு எந்த நலவும் கிடையாது, அவளுக்கு எந்த நலவும் கிடையாது. ஹிய மின் அஹ்லின் நார், அவள் நரகவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சொன்ன உடனே சஹாபாக்கள் காலு யா ரசூலுல்லாஹ் ஃபுலானா துஸல்லி மக்தூபா, கடமையான தொழுகையை மட்டும்தான், உபரியான இரவு வணக்கம் கிடையாது, 5 நேரம் கடமையான தொழுகையை பேணி தொழுகிறாள், தன்னிடத்தில் இருக்கின்ற சொத்துல இருந்து தான தர்மம் கொடுக்கிறாள், வலா துதி அஹதன், யாரையும் நோவினைப்படுத்துவது கிடையாது, யாருக்கும் தொல்ல துன்பம் நாவால பேச்சால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்ல முறையில நடந்து கொள்றாள். ஆனா 5 நேரம் தான் தொழுகிறா, இருக்கிறத கொடுக்கிறா. ஃபகால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹிய மின் அஹ்லில் ஜன்னah, அவள் சுவர்க்கவாதி என்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க இரவு விடிய விடிய நின்று தொழுது, பகல் முழுக்க நோன்பு நோட்டு, விழித்திருக்கிற நேரமெல்லாம் குர்ஆன் ஓதி, பிரார்த்தனைகள் செய்து, சொத்துக்களை தான தர்மம் கொடுத்து, பக்கத்து வீட்டுக்காரர்களோடு பகைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நரகத்துக்குரிய செயல் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். கடமையான வணக்கங்களை செய்து, இருப்பதில் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து, யாருக்கும் தொல்லை இல்லாமல், பக்கத்து வீட்டுக்கும் தொல்லை இல்லாமல், பணிவோடு கண்ணியத்தோடு நடந்து கொள்கிறீர்களாக இருந்தால் நீங்கள் சுவர்க்கவாதிகள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்